ஹாய் கைஸ், வணக்கங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் கொண்டு வந்திருக்கு. அதாவது இந்திய அரசியலமைப்புடைய சட்ட திருத்தங்கள் அப்படின்ட்டு நிறைய இருக்கும். முக்கியமானது முறையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். சிம்பிளாக இருக்கும், சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோவை கொடுத்துருப்போம், இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல்ஸ் சொல்லிட்டு. அதை பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள், சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி சம்மந்தமான தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எந்த குவாரிஸ்னாலும் சொல்லுங்கள், இல்லை எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமானாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. டிஎன்பிஎஸ்சி முக்கிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள். சரி, ஓகே. முக்கியமான சட்ட திருத்தங்கள், இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஓகே ஓகே ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். சட்ட திருத்தம் ஒன்றுங்க. ஒன்றாம் சட்ட திருத்தம் எதை சொல்லுது அப்படின்னா 1951 ஓகேங்களா? 9வது அட்டவணை இணைக்கப்பட்டது. லேண்ட் ரிஃபார்ம் பண்ணாங்கள்ல, அந்த சட்டங்கள்லாம் சேர்த்தாங்க, ஓகேங்களா? ஒன்றாவது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? 1951 9வது அட்டவணை இணைக்கப்பட்டது, லேண்ட் ரிஃபார்ம் தொடர்பான சட்டங்கள் சேர்க்கப்பட்டது, ஓகேங்களா? 7வது சட்ட திருத்தம் 1956 கொண்டு வராங்க. நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. இதில் ஏபிசிடின்னு மாநிலங்கள் இருக்கும், அது பின்னாடி கொடுத்துருக்கேன். அதை தூக்கிட்டு நீக்கப்பட்டது. 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களாக உருவாக்கப்பட்டது, அது பின்னாடி கொடுத்துருக்கேன், அது பார்த்துடலாம். ஓகே. ஆர்டிகல் 10 என்னங்க? தாத்ரா நாகர் ஹவேலின்றது இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. சரி, 10வது ஆர்டிகல் 10வது சட்ட திருத்தம் தாத்ரா நாகர் ஹவேலி இந்தியாவோடு இணைக்கப்பட்டது 1961. 12 என்னங்க? அடுத்த வருஷத்துலேயே கோவா டையூ டாமன் இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. சரி, 13 1962 நாகாலாந்திற்கு ஒரு தனி அந்தஸ்து வழங்கப்பட்டது. இந்தியாவினுடைய 16வது மாநிலமாக நாகாலாந்து உருவானது, ஓகேங்களா? இப்போ நாகாலாந்துடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா, அவங்க நாகாலாந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஆங்கிலம் தான் பார்த்தீங்கன்னா அலுவலக மொழியாக பயன்படுத்துகிறாங்க. இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். 14வது சட்ட திருத்தம் 1962 புதுச்சேரி பார்த்தீங்கன்னா இந்தியாவோடு இணைக்கப்பட்டது, ஓகேங்களா? 14வது சட்ட திருத்தம் படி தான் இப்போ இருக்கிற பாண்டிச்சேரி, புதுச்சேரி இந்தியாவோட பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டது, ஓகேங்களா? 14, ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 ரொம்ப கனெக்ட் ஆகும் பாண்டிச்சேரிக்கு, ஓகேங்களா? அடுத்து 1963 15வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா, இப்போது உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய ஓய்வு பார்த்தீங்கன்னா 60 இருந்ததுங்க. ஒரு சட்ட திருத்தம் மூலமாக 62 மாற்றினாங்க. ஹைகோர்ட்டுடைய நீதிபதியுடைய ஓய்வு வயது, ஓகேங்களா? 63வது சட்ட திருத்தம், ஓகேங்களா? 63வது 1963 15வது சட்ட திருத்தம்படி ஹைகோர்ட்டுடைய ஓய்வு பெறும் வயது பார்த்தீங்கன்னா உயர்த்தப்படுகிறது அப்படின்றாங்க. ஆல்ரெடி தெரியும். 21வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா சிந்தி மொழி 8வது அட்டவணையில் 15வது மொழியாக சேர்க்கப்பட்டது 1967. 71 அடுத்து திருப்பி சட்ட திருத்தம் பண்ணுவாங்க. அப்பயும் பார்த்திங்கன்னா 4 மொழிகள் சேர்ப்பாங்க, சரிங்களா? அடுத்து 92லேயும் சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா மொழி சார்ந்த சட்ட திருத்தம், பின்னாடி பார்த்துடலாம், சரிங்களா? 24வது சட்ட திருத்தம் 1971 அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு பகுதி எந்த பகுதியும் திருத்தும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு வழங்கப்படுகிறது. இது இம்பார்ட்டனுங்க. அரசியலமைப்புடைய எந்த ஒரு பகுதியும் திருத்தும் அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்றது. 24 சட்ட திருத்த மசோதா குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஒப்புதல் கொடுக்கணும், ஓகேங்களா? ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வரீங்க அப்படின்னா, மணி பில்லாக இருக்கட்டும், இதெல்லாம் குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க. அதுக்கான சொல்கிற ஆர்டிக்கல் சட்ட திருத்தம் 24வது சட்ட திருத்தம் 1971, சரிங்களா? சாரி, ஆர்டிக்கல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதால ஆர்டிக்கல்னே இருக்கு, ஓகே. 26வது சட்ட திருத்தம் 1971 பார்த்தீங்கன்னா மன்னர் மானியம் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சுதேச மன்னர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை இனிமேல் அந்த சலுகையெல்லாம் 71க்கு அப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. இனிமேல் மன்னர் மானியம்ன்றது எதுவும் போகாது அவங்க வம்சாளிங்களுக்குன்னு சொல்கிற ஆர்டிக்கல் சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 26வது சட்ட திருத்தம் 1971, ஓகே. அடுத்து 31வது சட்ட திருத்தம் 1972 லோக்சபாவோட உறுப்பினர் எண்ணிக்கை 525லேருந்து 545 உயர்த்தப்பட்டது. இதை மறுபடியும் திருத்தம் இப்போ கொண்டு வர போகிறாங்க, ஓகேங்களா? இது பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா 1971 தான் பேஸ் இயர் வச்சுருப்பாங்கள்ல. இது இந்த சட்ட திருத்தப்படி தான் சீட்டுடைய இது இப்போ வரையும் கான்ஸ்டியூஷனாக இதே மாதிரி இருந்தது, ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க. 2029 இந்த சீட்டுடைய எண்ணிக்கை 845 உயர்த்தப்படும்.
ஓகேயா? ஓகே. 36வது சட்ட திருத்தம் 1975 சிக்கிம் மாநிலத்திற்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது. இந்தியாவின் 22வது மாநிலம் சிக்கிம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்கிம் வந்து இணைக்கப்பட்டது 35வது சட்ட திருத்தம். மாநில அந்தஸ்து கொடுத்தது 36வது சட்ட திருத்தம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ரெண்டுமே கொஸ்டின் கேட்ட ஏரியா. சரிங்களா? அப்போ 22வது மாநிலம் சிக்கிம். அப்போ 15வது மாநிலம் என்னங்க? 15வது மாநிலம் எது? தெரிஞ்சால் கமெண்டில் வைங்க. 16வது மாநிலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. அதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். 42வது சட்ட திருத்தம் இந்தியாவுடைய மினி கான்ஸ்டியூஷன் படிச்சிருமா? அப்போ என்னென்ன சார் அதில் சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்களா பார்த்துலாமா? 42வது சட்ட திருத்தம் 1976 முகப்புரையில் சமதர்மம் மதசார்பின்மை ஒருமைப்பாடுன்ற 3 வார்த்தை வந்து இணைக்கப்பட்டது. இதுதான் சரியா? அடிப்படை கடமையில் 4 பார்ட் ஏ வந்து இணைக்கப்பட்டது இந்த மினி கான்ஸ்டியூஷன் படி தான். கேபினெட்டுக்கு வழங்கும் ஆலோசனைக்கு குடியரசுத் தலைவர் கட்டுப்பட வேணுன்றது இவங்க சொன்ன சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கேபினெட் தான் உயர்ந்தபட்ச அதிகாரம். அது சொன்னால் இவர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படணும். நிர்வாக தீர்ப்பாயம் வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்குல்ல அந்த பார்ட்டு, அது ஏற்படுத்துறது இந்த 42வது சட்ட திருத்தம் தான். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நிதி ஆய்வுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரிவ்யூ பண்ண முடியாது அப்படின்றது 42வது சட்ட திருத்தம் 1977 கொண்டு வந்தது தான். ஓகேவா? மக்களவை மற்றும் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 5 ஆண்டிலிருந்து 6 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது இந்த அவை தான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நெருக்கடி நிலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் பிரகடனப்படுத்த வழிவகை செய்தது. ஆனால் இப்போ நம்ம 5 வருஷம் தான் நம்ம வந்து பார்த்தோம்னா இதுக்கு மறுபடியும் குறைச்சிருப்பாங்க. சரிங்களா? மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு சட்ட திருத்தம் இருக்குது. அதில் வந்து மறுபடியும் இயல்பு நிலைக்கு திருப்பிடுவானுங்க. தேசிய நெருக்கடியின் போல் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் பிரகடனப்படுத்துறதுக்கு வழிவகை செய்தது நேஷ்னல் எமர்ஜென்சி. ஆனால் மாநில எமர்ஜென்சி பொறுத்தவரையும் இந்த மாநிலத்துக்கு ஃபுல்லாகவே தான் கொண்டு வர முடியும். ஆனால் தேசிய எமர்ஜென்சியோ ஃபினான்ஸ் எமர்ஜென்சி மட்டுமே நிதி அவசர நிலை ரெண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய நெருக்கடிக்கு இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் கொண்டு வரலாம் அப்படின்றது 42வது சட்ட திருத்தம் மூலமாக தாங்க இது பண்ணாங்க. இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாநில பட்டியலேருந்து சிலதை வந்து மாற்றினாங்க பொதுப்பட்டியலுக்குன்னு சொல்லிட்டு. கல்வி, காடுகள், வனவிலங்கு, பறவைகள், எடை அளவுகள், நிதி நிர்வாகம். இது வந்து பார்த்தா நீதி நிர்வாகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலில் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அதனால தான் கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் மத்திய அரசும் சட்டலிடலாம், மாநில அரசும் சட்டலிடலாம். யார் பெரியவங்க? மத்திய அரசு தான். சரிங்களா? அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முரண்பாடு வந்துச்சுன்னா மத்திய அரசு சொல்கிறது இறுதியானது. ஓகேங்களா? அப்போ ஃபாரஸ்ட்டு சார்ந்தோ இல்லை வனவிலங்குகள் சார்ந்தோ ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில் மசோதா கொண்டு வரணும் அப்படின்னா காமனான யாருன்னாலும் கொண்டு வரலாம். ஆனால் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த அதிகாரம் படைத்தது. ஓகே. ஆர்டிகல் 44வது சட்ட திருத்தம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. 42வது மினி கான்ஸ்டியூஷனா 44வதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொன்னேன்ல 42 என்ன பண்ணுவாங்க 5 ஆண்டுலேருந்து 6 ஆண்டுக்காக மக்களவை சட்டப்பேரவை பதவிகளை மாற்றிருப்பாங்களே மறுபடியும் அவங்க ரிட்டன் 5 வருஷத்துக்கு எடுத்து வந்து வச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் கேபினெட் ஆலோசனை பெறும் மறுபரிசீலனை செய்யுமாறு ஒரு முறை திருப்பி அனுப்பிக்கலாம். கேபினெட் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டாயமாக பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு 42வது சட்ட திருத்தத்தில் வந்து இருக்குது. ஆனால் மறுபரிசீலனை பண்ணலாம், செய்யலாம், ஒரு முறை திருப்பி அனுப்பலாம் அப்படின்றது இருக்குது. நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தும் காரணங்களில் ஒன்று அந்த உள்நாட்டு நெருக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டர்புலன்ஸ் என்ற வார்த்தை வந்து நீக்கப்பட்டது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதமேந்திய கிளர்ச்சி, அதாவது ஹார்ம்டு ரெவிலியன் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது 44வது சட்ட திருத்தத்தின் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கேபினெட் எழுத்துப்பூர்வமாக பரிந்துரையின் அடிப்படையில் மட்டுமே குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடி நிலையை வந்து பிரகடனப்படுத்துவார். கையால் எழுதி கொடுக்கணும். ஓகேவா? அவர் தான் நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து பிரகடனப்படுத்துவார். சொத்து உரிமை வந்து அடிப்படை உரிமை பட்டியலிருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக மார்க்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 44/1978 சட்ட திருத்தம் 78. ஓகேங்களா? தேசிய நெருக்கடி நிலும் போது 2021 அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்கிறது எதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 42. ஓகேவா? பார்த்துட்டுமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டுமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது முக்கியம்.
52வது சட்ட திருத்தம் 1985. ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாண்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாண்டக்கூடாத சில ரெமெடிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு தனியாக போயிடலாம், ஒரு குழுவாக போய் தனியாக இருக்கலாம். இல்லை ஒரே ஒருத்தர் மட்டும் தனியாக போனாருன்னா அவர் வந்து பார்த்தா தகுதி இழந்துருவார். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? 1985. 61வது சட்டத்திருத்தம் 1989 வந்து வாக்களிக்கும் வயது 21லேருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வருஷம் மட்டும் பார்த்துங்க. 1989 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா. இது இருக்குது பாருங்கள். 69வது சட்டத்திருத்தம் 1991 டெல்லி தேசிய நகராக அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். 269 ஏஏன்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஆர்டிக்கலு. ஓகே, அதாவது டெல்லி தேசிய நகர் தலைநகர் ஆட்சி பகுதின்னு சொல்கிற ஆர்டிக்கல் எது, அதுதான் உங்களுக்கான கொஸ்டின்னு. கமெண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டனுங்க. 69வது சட்டத்திருத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 61 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 71வது சட்டத்தை ஆல்ரெடி 21, 71 2த்துக்கு கூட்டினா 92. இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பற்றி சொல்லணும்ல. 92 1992 71வது சட்டத்திற்கு 8வது அட்டவணையில் 3 மொழிகள் சேர்க்கப்பட்டது. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. 16வது 17வது 18வது மொழி. ஓகேங்களா? அடுத்து வந்து 92வது சட்டத்திற்கு வரும். போடா, டோங்கிரி, மைதிலி, சந்தாலின்ற 4 மொழிகள் சேர்க்கப்பட்டிருப்பாங்க. மொத்தம் 22 மொழிகள் 8வது அட்டவணையில் இப்போதைக்கு இருக்குது. 15வது சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். 73வது சட்டத்திருத்தம் 1992 பஞ்சாயத்து ராஜ்ன்றது 11வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. ஓகேவா? பஞ்சாயத்து ராஜ் டேன்றது ஏப்ரல் 24ங்களா. ஆல்ரெடி நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம், போய் பாருங்கள். சரிங்களா? ஏப்ரல் 24. 74 சட்டத்திருத்தத்தில் வந்து பார்த்தோன்னா முனிசிபாலிட்டிஸ் அமைச்சாங்க. 12வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. இது ஜூன் 1 கொண்டு வந்ததுங்க. ஜூன் 1 வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிஸ். 76வது சட்டத்திருத்தம் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு சட்டம் 1994 69% வந்து வழங்க வழிவகை செய்யுது. இது வந்து 9வது அட்டவணையில் செஞ்சுக்கிட்டாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். 76வது சட்டத்திருத்தம் 1994 தமிழ்நாடு பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஆர்டிக்கல் சட்டத்திருத்தம் இம்பார்ட்டனுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 84வது சட்டத்திருத்தம் 2001 மக்களவை சட்டப்பேரவை உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து 2026 வரையும் எந்த ஒரு மாற்றம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாற்றிடுவாங்க. சரிங்களா? ஸ்ட்ரென்த் வந்து 845 850 வரையும் போங்க. 850 வரையும் ஸ்ட்ரென்த்து மக்களவையில் போகும். ஓகேங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். அடுத்து 86வது சட்டத்திருத்தம் 2002 21 என்ன சொல்லுதுன்னா 6லேருந்து 14 வயதுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும். 45வது சட்டத்திருத்தம் அது என்ன 45 விதியாருன்னா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். 51 கே இது என்ன பண்ணால் குழந்தைகளை படிப்பிப்பது பெற்றோருடைய அடிப்படை கடமையில் சேர்த்துட்டாங்க. 86 ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குற ஏரியா. அடுத்து 89வது சட்டத்திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கான ஆணையம் வந்து 2ஆக பிரிக்கப்படுது. 2004 வந்து எஸ்டி ஆணையம் தனியாகவே போயிடுது. இந்த சட்டத்திருத்தம் மொழி தான். ஓகேங்களா? 89. 91வது சட்டத்திருத்தம் அமைச்சரவையில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் 15% மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 15% மேலே வந்து இருக்கக்கூடாது. நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 15% மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 92வது சட்டத்திருத்தம் 8வது அட்டவணையில் 4 மொழிகள் சேர்க்கப்பட்டது. போடா, டோங்கிரி, மைதிலி, சந்தாலி. போடா, டோங்கிரி, மைதிலி, சந்தாலி. இப்போ சிம்பிளாக பாருங்களேன். அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 234 எம்எல்ஏ அப்படின்னா இதில் 15% எவ்வளோங்க? தோராயமாக 15%. அப்போ என்னென்னா 35 அமைச்சர் 35.1 வருது. அப்போ 35 அமைச்சருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த 91வது சட்டத்திருத்தம் சொல்லுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இது தமிழ்நாட்டில். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவும் வந்து பார்க்கலாம். இன்னும் 543ங்களா நியமன உறுப்பினர்கள் விட்டுருங்க. அப்போ எவ்வளோ? 81.45. அப்போ 81 பேர் இருக்கலாமா? அதான் சொல்ல வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே.
அப்போ 91வது சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலும் எண்ணிக்கையில் 15% மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 92வது சட்ட திருத்தம் பார்த்துட்டோம். அட்டவணையில் 4 மொழிகள் சேர்க்குறாங்க. 2003 போடா, டோங்கிரி, மைதிலி, சந்தாலி. போடான்றது 19வது மொழி, டோங்கிரின்றது 20வது மொழி, மைதிலி வந்து 21, சாந்தாலி வந்து பார்த்தீங்கன்னா 22. சரிங்களா? சரி, அடுத்த சட்ட திருத்தம் 95ங்க. 95 2009 எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஆங்கிலோ இந்தியர்கள் இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா 2020 வரையும் நீட்டிக்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த இடஒதுக்கீடெல்லாம் இப்போ ஆங்கிலோ இந்தியரை தூக்கிட்டோம், அது நான்சியை தூக்கிட்டோம்ல, அது இப்போ இல்லை. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் கேட்கலாம். 97வது சட்டத்திரம் கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தலாம். நம்மளதில் ஒரு கிளாஸ் கூட்டுறவு சங்கம் தனியாகவே இருக்கும். சரிங்களா? ஓகே, 70% வந்து பாலிட்டி முடிச்சிருக்கோம். சரிங்களா? இன்னும் 30% பாலிட்டி இருக்குது. கம்ப்ளீட்டடாக வந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்டே எடுப்பேன். சரிங்களா? கண்டினியூஸாக இருக்கும். என் மேக்ஸிமம் வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 97வது சட்ட திருத்தம் 2011 ஏற்படுத்துறது. நிறைய முறை கேட்டது தான். கோஆப்ரேட்டிவ்ஸு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்தது, கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்தது. 243 ZHலேருந்து ZT வரையும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எதில் வச்சுருக்காங்க? இது பஞ்சாயத்து ராஜ் இருக்குல்ல, முனிசிபாலிட்டிக்கு அடுத்த லெவலில் இங்கே தான் இது தான் இருக்குது. சரிங்களா? கூட்டுறவு தான். இது இம்பார்ட்டன்ட்டு பார்த்துடலாம் இன்னொரு கிளாஸில். 99வது சட்ட திருத்தம் என்னதுன்னா நீதிபதிகள் என்ஜாக்குன்னு சொல்லுவாங்க, நீதிபதிகள் நியமன ஆணையம்னு சொல்லிட்டு. கொலிஜியன் குழுன்னு சொல்லுவாங்க. கொலிஜியன் நம்ம வந்து பார்த்தோன்னா ஜட்ஜு இன்னும் ஜுடிஷரி எடுக்கலை. ஜுடிஷரி எடுக்கும்போது தெளிவாக சொல்கிறேன். கொலிஜியன் குழுனா என்ன, அவங்க ரோல் என்ன, நீதிபதி நியமனத்தில் அவங்களுடைய ப்ளே என்னன்றது பார்த்துடலாம். சரிங்களா? 99வது சட்ட திருத்தம் 2014 தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் என்ஜாக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 100வது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்களாதேஷோடைய எல்லையை வந்து ஒப்பந்தங்க, லேண்ட்ரி பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் போட்டது தான் 100வது சட்ட திருத்தம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய முறை கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து 101 என்னவாக இருக்கும்? ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி வந்து 101வது சட்ட திருத்தம் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வரிகளை ஒரு நாடு ஒரு வரின்றது கொண்டு வந்தது. மறைமுக வரி ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. எல்லாமே ஒன்றாவே கொண்டு வந்துட்டாங்க. 102வது சட்ட திருத்தம் 2018 கொண்டு வந்தாங்க. NCBCன்னுவாங்க, தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையருக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்தது 102வது சட்ட திருத்தம் தான். 103 வந்து பார்த்தோன்னா 3ன்றது இந்த EWSன்னு சொல்லுவாங்க. இது 3 தானே வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது சட்ட திருத்தம் 10% இடஒதுக்கீடு வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் வீக்லி செக்ஷனுக்கு தான் வந்து பார்த்தோன்னா கல்வி வேலை வாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு. உள் இடஒதுக்கீடுங்க, இது ஒரு இடஒதுக்கீடு இல்லை, உள் இடஒதுக்கீடு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 104வது சட்ட திருத்தம் 2020 வந்து மக்களவை மாநிலங்களவையில் SC ST பிரிவினர்களுக்கு இடஒதுக்கீடு 10 ஆண்டுகள், அதாவது 2030 வரை நீட்டிக்கப்பட்டது. அதே சமயம் ஆங்கிலோ இந்தியனுடைய சிறப்பு இடஒதுக்கீடு நிறுத்தப்பட்டது. இதுதான் கொஷின் ஏரியா. சரிங்களா? இப்போது நான்சிக்கு வந்து கொடுக்குறதுலாம் சொன்னால 2019 2020 கொடுக்குறதில்லன்னா அது இதுதான். ஓகேங்களா? SC STக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்குப்பா, ஆனால் ஆங்கிலோ இந்தியனுக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படின்றது நிப்பாட்டிட்டாங்க. 2020 104வது சட்ட திருத்தம். சரி, 105வது சட்ட திருத்தம் என்னென்னப்பான்னா OBC அடையாளம் கண்டு மாநில அரசுகளுடைய அதிகாரம் வந்து மீண்டும் இருந்து நிலைநாட்டுறதுக்காக 105வது சட்ட திருத்தம் OBC அடையாளம் காண்றதுக்காக. சரிங்களா? கல்வி மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய OBC அடையாளம் காணுவதற்காக மாநில அரசு அதிகாரம் மீண்டும் நிலைநாட்டப்பட்டது அப்படின்றது 105வது சட்ட திருத்தம் 2021. 2023 வந்து அப்பத்துலேருந்து இப்போ வரையும் போயிட்டு இருக்கிற ஒரு இதுனா மாநில மகளிர் இடஒதுக்கீடு, அதாவது நாரி சக்தி வந்தனதியன். இது இப்போ வரையும் வந்து பார்த்தா நியூஸில் போயிட்டே இருக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துடணும். அதாவது மாநில சட்டமன்றத்துலேயும் மக்களவையிலையும் பார்த்துக்கோங்க. ராஜ்யசபாவில் இது வரவே வராது. 33% இடஒதுக்கீடு 1/3 வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு வழிவகை செய்கிறது 106வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? இதுக்கு தான் ஜாயின்ட் கமிட்டி வந்து போட போகிறாங்க, கூட்டத்தொடர் போட போகிறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 16ஆம் தேதியில் 16ஆம் தேதியிலேருந்து அது அந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குது சட்டமன்றத்தில். ஓகேங்களா? தற்போதைய 106வது சட்டத்திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட நடைமுறைக்கு வந்துள்ளது அப்படின்றாங்க. இப்போது 2024 ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க, 129 பில்லு. சட்ட திருத்தமானால் பில்லு பாஸ் ஆகிடுச்சுன்னா சட்ட திருத்தம். இது வந்து பில்லாகவே இருக்குது. 1 நேஷன் 1 எலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு நாடு ஒரு தேர்தல்ன்றது மசோதா கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாரி சக்தி வந்தனன்றது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க.
நாரி சக்தி வந்தன் வந்து ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த நாரி சக்தி வந்தன் அதிகனை பற்றி கொஞ்சம் நியூஸை பற்றி கேதர் பண்ணி எடுத்திருக்கேன், பார்த்துடலாமா? சரி. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்து பார்த்தோன்னா மக்களவையில் வந்து பார்த்தோன்னா மாநில சட்டமன்றத்தில் வந்து பார்த்தோன்னா டெல்லி அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் பெண்கள் வந்து பார்த்தோன்னா 33%, 1/3 வந்து பார்த்தோன்னா இடஒதுக்கீடு வழிவகை செய்கிறது. இது உள் இடஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்க. 33% தாழ்த்தப்பட்டோர், எஸ்சி, பழங்குடியினர்களுக்கு பெண்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்த காலால் வந்து இந்த உள் இடஒதுக்கீடு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுலேருந்து 15 நாட்களுக்கு அமலில் இருக்கும். அதாவது 15 வருஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா இஎஸ் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா மாறாது. தேவைப்பட்டால் நாடாளுமன்றம் இதை நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுழற்சி முறை என்னென்னா பெண்களுக்கு வந்து ஒதுக்கப்படும் முக்கிய இடங்களில் வந்து ஒரு தொகுதி அதாவது மறுவரையறைக்கும் பிறகு வந்து பார்த்தோன்னா சுழற்சி முறையில் மாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இது எப்போ வரும் அப்படின்னா மக்கள் தொகை இருக்குல்ல, சென்செக்ஸு நடத்திட்டு பேருக்கு 2029 அமலுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் கொடுத்துருக்காங்க. 128வது மசோதா 106வது சட்ட திருத்தம். இது பில்லு, சரிங்களா? கொஷின் ரெண்டுத்தையும் கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ராஜ்யசபாவில் இது வந்து பொருந்தாது. லோக்சபா மற்றும் சட்டப்பேரவையான தமிழ்நாடு இந்த மாதிரி 28 மாநிலங்களும் டெல்லியும் பாண்டிச்சேரி இருக்கிற சட்டமன்றம் இருக்கிற யூடியில் இது மட்டும்தான் பொருந்தும், சரிங்களா? 7வது சட்ட திருத்தத்தில் இதுக்கு முன்னாடி 5 பகுதிகளாக இருந்ததில்ல, அதை நீக்கிட்டு 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் உருவாக்குனாங்களே, அந்த லிஸ்ட்டு பார்த்தலாமா? ஏ ஸ்டேஜில் வந்து எது இருந்தது அப்படின்னா அஸ்ஸாமு, பீகார், மன்னிக்கணும் ஒரு நிமிஷம், அஸ்ஸாமு, பீகார், பாம்பே, மத்திய பிரதேசம், மெட்ராஸு. அப்போ சென்னை எந்த பட்டியலில் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒடிசா, பஞ்சாப், ஒருங்கிணைந்த மாநிலம் வெஸ்ட் பெங்கால். பி பகுதியில் ஹைதராபாத்து, ஜம்மு காஷ்மீர் இது இருந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, மைசூர். ஓகேங்களா? இ பகுதியில் வந்து அந்தமான் கையகப்படுத்தப்பட்ட பிரதேசங்கள்லாம் இருந்தது. சி பகுதியில் வந்து அஜ்மீர், போபால், பிலாய்பூர், கூச் பெகார், கூர்க் இதெல்லாம் இருந்தது. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை தூக்கிட்டு இது வந்து கரண்ட்டில், ஓகேங்களா, இது வந்து கரண்ட்டில் இருக்கிறது 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களாக மாற்றிருப்பாங்க, சரிங்களா? ஓகே, வீடியோ எப்படி இருந்ததுங்க? ஓகேங்களா? படிங்க, தொடர்ந்து படிங்க. சட்ட திருத்தத்துலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா? புரிஞ்சு படிங்க, இன்டர் கனெக்ட் படிங்க, சிம்பிளாக படிங்க, அப்போ தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். நிறைய வந்து பார்த்தா டம்ப் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? அடுத்து ஒரு நல்ல செஷனில் வந்து பார்க்கலாம் பாலிட்டியில், ஓகேங்களா? தேங்க்யூங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் குவாரிஸ்னால் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.